வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம். செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். யாழ் மாவட்ட வெட்டுத் திட்டம் தொடர்பிலான முன்னேற்ற மீளாய்வு கலந்துரையாடல் நேற்று நடைபெற்றது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற வீட்டுத் திட்டம் தொடர்பிலான முன்னேற்ற மீளாய்வு கலந்துரையாடல் வீடமைப்பு, நிர்மாணிப்பு மற்றும் நீர்வளங்கள் பிரதியமைச்சர் DP சரத் தலைமையில் நேற்று பிற்பகல் அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சண்முகநாதன் ஸ்ரீபவானந்தராஜா, கருணாநாதன் இளங்குமரன், ஏச்சந்திரமூர்த்தி ராஜீவன், அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் மற்றும் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைப்பாளர் S. கபில் ஆகியோர் பங்கு பெற்றினார்கள். இதன்போது கருத்து தெரிவித்த அரசாங்க அதிபர் இவ்வரிடம் யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு அமைச்சினால் 827 வீடுகளும் தேசிய வீடமைப்பு அதிகார சபையூடாக 281 வீடுகளும் நிர்மாணிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் அமைச்சினால் நடைமுறைப்படுத்தப்படும் வீடுகளுக்கு அமைச்சரவை மூலம் ஒரு வீட்டுக்கு 1.5 மில்லியன் ரூபாவில் இருந்து அதிகரித்து 2 மில்லியன் ரூபாவாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதற்கு ஜனாதிபதிக்கும் வீடமைப்பு, நிர்மாணிப்பு மற்றும் நீர்வளங்கள் பிரதி அமைச்சருக்கும் கடற்றொழில், நேரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சருக்கும் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தமது நன்றியையும் தெரிவித்தார். கடல் கடந்த தீவுகளான நெடுந்தீவு, அனலதீவு மற்றும் நைனாதீவு ஆகியவற்றில் நடைமுறைப்படுத்தி வரும் வீடுகளுக்கான பொருட்களை கொண்டு செல்வதற்கான போக்குவரத்து செலவுகளை மேலதிகமாக வழங்குவதற்கான கோரிக்கையையும் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையினால் 2018 மற்றும் 2019 இடைநடுவில் கைவிடப்பட்ட வீடுகளுக்கான மிகுதி நிதி வழங்குதல் தொடர்பான கோரிக்கையையும் முன்வைத்தார். அமைச்சர் தலைமையில் நடைபெற்ற குறித்த கலந்துரையாடலில் காணி இல்லாதவர்களுக்கான அடுக்குமாடி வீடுகளை நிர்மாணித்தல் தொடர்பாகவும் வீட்டுத் திட்டம் இல்லாதோர் விவரங்கள் வழங்கப்பட்ட வீட்டுத் திட்டங்களின் தற்போதைய முன்னேற்ற நிலைமைகள், எதிர்காலத்தில் தேவையான வீடுகள் என பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டு முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை சாதகமாக பரிசீலித்து நடவடிக்கை எடுப்பதாகவும் பிரதியமைச்சரால் தெரிவிக்கப்பட்டது. இக்கலந்துரையாடலில் மேலதிக அரசாங்க அதிபர் காணி, மாவட்ட செயலக பதவி நிலை உத்தியோகத்தர்கள், பிரதேச செயலாளர்கள் மற்றும் விடய உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இலங்கைக்கான பிரித்தானியாவின் வர்த்தக தூதுவர் லார்ட் ஹானட் ஆஃப் எவனர் 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தருகின்றார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் மற்றும் முதலீடு தொடர்புகளை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இன்று முதல் எதிர்வரும் 19ஆம் தேதி வரை இந்த விஜயம் அமைய உள்ளது. இலங்கையின் பொருளாதார முன்னேற்றத்துக்கு பிரித்தானியா வழங்கி வரும் தொடர்ச்சியான ஆதரவின் ஒரு பகுதியாக அமையவுள்ள இந்த விஜயத்தின் போது வெளிப்படையான மற்றும் நிலையான வர்த்தக சூழலை உருவாக்குவது குறித்து உயர்மட்ட கலந்துரையாடல்கள் நடத்தப்பட உள்ளன. இதற்கமைய லார்ட் ஹேனன், இலங்கை கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்தனேத்தி, பிரதி அமைச்சர் சதுரங்க அபியசிங்க, ஏற்றுமதி அபிவிருத்தி சபை மற்றும் வர்த்தக திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் ஆகியோரை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். இலங்கையின் தற்போதைய பொருளாதார சீர்திருத்தங்கள், பிரித்தானிய வணிகங்களுக்கான வாய்ப்புகளை அதிகரித்தல் மற்றும் வளரும் நாடுகளுக்கான பிரித்தானியாவின் வர்த்தக திட்டத்தின் கீழ் இலங்கையின் ஏற்றுமதியை விரிவாக்குதல் ஆகியன குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட உள்ளது. அரசாங்க மட்டத்திலான பேச்சுக்கு மேலாக பிரிட்டனுடனான வணிக குழு, ஆடை தொழில்துறை பிரதிநிதிகள், சிறு மற்றும் நடுத்தர அளவிலான ஏற்றுமதியாளர்கள் மற்றும் இளம் தொழில் முனைவோரையும் சந்தித்து அவர் கலந்துரையாட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாடசாலை மாணவர்களுக்கு போதைப்பொருள் விற்பனை செய்து வந்த 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து போதைப் பொருளை விற்பனை செய்து வந்த 2 பொதுமக்களின் தகவலுக்கு அமைய எல்லப்பட்டி பகுதியின் 2 இடங்களில் வைத்து நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக ஊர்காவல்துறை போலீசார் தெரிவித்தனர். கைதின் போது 2 இருவரிடமிருந்தும்
5200 மில்லிகிராம் மற்றும் 5000 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளது. சுமார் 45 மற்றும் 49 வயதுடைய அல்லப்பட்டி பிரதேசத்தை சேர்ந்த இருவரே ஊர்காவற்றுறை குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். வேலணை பிரதேசத்தில் குறித்த இருவரும் மாடு திருட்டு, களவு மற்றும் போதைப்பொருள் விற்பனை உள்ளிட்ட சமூக விரோத செயற்பாடுகளை முன்னெடுத்து வருவதாகவும், குறிப்பாக பாடசாலை மாணவர்களுக்கு போதைப் பொருட்களை விற்பனை செய்து வருவதாகவும் பொதுமக்களிடமிருந்து தொடர்ச்சியாக தகவல் கிடைக்கப்பெற்று வந்தது. இந்நிலையில் ஊர்காவற்றுறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் வழிநடத்தலில் ஊர்காவற்றுறை குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி வினோத் தலைமையில் முன்னெடுக்கப்பட்ட விசேட நடவடிக்கையின் போது அல்லப்பட்டி சந்தை பகுதியில் வைத்து ஒருவரும், அல்லப்பட்டி தேவாலய பகுதியில் வைத்து ஒருவருமாக இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலதிக விசாரணையின் பின் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கவுள்ளதாகவும், தீவக பகுதிகளில் போதைப்பொருள் விற்பனை செய்வோருக்கு மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், அவ்வாறு செய்யப்படும் நபர்களது தகவல்களை அச்சமின்றி வழங்குமாறும் பொதுமக்களிடம் போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர். முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் பிரதானி சுரேஷ் சாலேயின் மடிக்கணினியில் மிக ரகசியமான புலனாய்வு தகவல்கள் இருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் மிகவும் பாரதூரமானவை என ஜனநாயக தேசிய கூட்டணியின் தேசிய அமைப்பாளர் நிருக்ஷகுமார் தெரிவித்துள்ளார். சுரேஷ் சாலேயின் மடிக்கணினியில் இலங்கையின் பயங்கரவாதம் தொடர்பான புலனாய்வு தகவல்கள் அடங்கியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தாசரி ஜெயசேகர கண்டியில் வைத்து வெளியிட்ட கருத்துக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த விவரங்களை வெளியிட்டுள்ளார். ஓய்வு பெற்ற புலனாய்வு பிரிவு அதிகாரி ஒருவர் அரச புலனாய்வு சேவைக்கு சொந்தமான மிக ரகசியமான ஆவணங்களை தனது தனிப்பட்ட வசம் எவ்வாறு வைத்திருக்க முடியும் என நிருக்ஷகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். அத்துடன் அந்த மடிக்கணினியில் யுத்தம் மற்றும் பயங்கரவாதம் சார்ந்த விவரங்கள் இருப்பது நாடாளுமன்ற உறுப்பினர் தாசரி ஜெயசேகரவுக்கு எவ்வாறு தெரிந்தது என்பது குறித்தும் அவர் சந்தேகம் வெளியிட்டுள்ளார். எனவே அரசியல்வாதிகள் தங்களின் சுய லாபங்களுக்காக உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை வெளியிடுவதை தவிர்க்க வேண்டும் எனவும், நாட்டின் உணர்திறன் மிக்க தேசிய பாதுகாப்பு விவகாரங்களை அரசியல் மயப்படுத்தக்கூடாது எனவும் நிருக்ஷகுமார மேலும் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷவின் ஆசீர்வாதத்துடனேயே தொடர்ந்து இயங்கி வருவதாக அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பசில் ராஜபக்ஷவின் எதிர்கால அரசியல் பங்களிப்பு குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த விவரங்களை வெளியிட்டுள்ளார். கட்சியில் பசில் ராஜபக்ஷவின் ஆசீர்வாதம் எப்போதும் இருக்கும். அதேவேளை அவர் மீண்டும் தீவிர அரசியலில் ஈடுபடுவதா இல்லையா என்பது அவரை எடுக்க வேண்டிய தனிப்பட்ட முடிவாகும் என நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ, கோட்டாபாய ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட ராஜபக்ஷ குடும்பத்தின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் அனைவரும் தற்போது தங்களின் அரசியல் அதிகாரத்தை அடுத்த தலைமுறையினரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரே கொள்கைப்பாட்டை கொண்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கமைய ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் விரிவான அரசியல் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக கிராம மட்டத்தில் புதிய அமைப்பாளர்களை நியமித்து இளம் தலைவர்களை உருவாக்குவதன் மூலம் கட்சியின் அடிமட்ட கட்டமைப்பை பலப்படுத்துவதில் தற்போது தீவிர கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக நாமல் ராஜபக்ஷ மேலும் தெளிவுபடுத்தியுள்ளார். சிறுமியொருவரை துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கின் விசாரணைக்காக அனுராதபுர அட்டமஸ்தானத்தின் முன்னாள் அதிபதி வணக்கத்துக்குரிய வல்லிகம ஹேமரத்ன தேரரிடம் DNA பரிசோதனைக்கான இரத்த மாதிரி அரசாங்க பகுப்பாய்வாளரால் பெறப்பட்டுள்ளது. அனுராதபுர பிரதம நீதவான் கடந்த வெள்ளிக்கிழமை பிறப்பித்த உத்தியோகபூர்வ உத்தரவுக்கு அமைவாக நெடபுவா போலீஸ் அதிகாரிகளினால் இந்த துறவி நேற்று அரசாங்க பகுப்பாய்வாளர் திணைக்களத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னரே இந்த இரத்த மாதிரி பெறப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட சிறுமியினால் புதைத்து மறைக்கப்பட்டதாக கூறப்படும் ஆடைகள் தடயவியல் சோதனைக்காக கடந்த மே மாதம் 4ஆம் தேதி அரச பகுப்பாய்வாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாக நெடபுவா போலீசார் நீதிமன்றில் சமர்ப்பித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த ஆடைகளில் நடத்தப்பட்ட DNA பரிசோதனையில் உயிரியல் கூறுகள் கண்டறியப்பட்டதை அடுத்து சந்தேக நபரான துறவியின் இரத்த மாதிரியுடன் அதனை ஒப்பிட்டு பார்ப்பதற்காகவே இந்த விசேட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த இரத்த மாதிரியின் DNA பரிசோதனை அறிக்கை முழுமையாக பூர்த்தியடைந்ததும் அதனை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு அரசாங்க பகுப்பாய்வாளருக்கு அனுராதபுர பிரதம நீதவான் உத்தரவிட்டுள்ளார்.
நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் போது வாகனங்களின் முன் மற்றும் பின் இருக்கைகளில் உள்ள பயணிகள் அனைவரும் இருக்கை வார்பட்டிகளை அதாவது சீட் பெல்ட்களை அணிவது வரும் ஜூன் மாதம் 20ஆம் தேதி முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக வீதி பாதுகாப்புக்கான தேசிய சபை அறிவித்துள்ளது. இந்த விதிமுறையை பின்பற்றுவதற்காக வாகன ஓட்டுநர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த சலுகை காலம் வரும் ஜூன் 19ஆம் தேதியுடன் நிறைவடைவதாக அந்த சபையின் தலைவர் மஞ்சள் குலரத்ன தெரிவித்துள்ளார். இதற்கமைய ஜூன் 20ஆம் தேதி முதல் அதிவேக நெடுஞ்சாலைகளில் சீட் பெல்ட் அணியாது பயணிக்கும் அனைத்து பயணிகளுக்கும் எதிராக எவ்வித விதி விலக்கணும் இன்றி சட்டம் மிக தீவிரமாக அமல்படுத்தப்படும் என அவர் எச்சரித்துள்ளார். இந்த விதிமுறை ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்டிருந்த போதிலும் பொதுமக்கள் தங்களை அதற்கு பழக்கப்படுத்திக் கொள்வதற்காகவே தற்காலிகமாக சலுகை காலம் வழங்கப்பட்டிருந்ததாக தெரிவித்துள்ள போக்குவரத்து பொறுப்பதிகாரிகள் காலக்கெடு முடிவடைந்ததும் முழுமையான சட்ட அமலாக்கம் உத்தியோகபூர்வமாக ஆரம்பமாகும் என உறுதிப்படுத்தியுள்ளனர். சுற்றுலா அபிவிருத்தி தொடர்பான செயலணி அமைச்சர் விஜித ஹேர தலைமையில் கூடியது. சுற்றுலா அபிவிருத்தி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான ஜனாதிபதி செயலணி வெளிநாட்டவர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேர தலைமையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் கூடியது. சுற்றுலாத்துறையில் நிலவும் பிரச்சினைகள் மற்றும் தடைகளை நீக்கி இலங்கையை ஒரு நிலையான சுற்றுலாத்தலமாக மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது. காலி, மாத்தறை மற்றும் இரத்தினபுரி மாவட்டங்களை இணைத்து விசேட சுற்றுலா வலயம் ஒன்றை உருவாக்குவதற்கான முன்மொழிவு குறித்து ஆராயப்பட்டது. இதன் கீழ் தெற்கு மற்றும் சப்ரவ மாகாணங்களை இணைத்து சிங்கராஜ, கன்னலிய, தெதியக்கல, நாகியாதெனிய வனப்பகுதி மற்றும் ஹெனிதும மலைத்தொடர் ஆகியவற்றை மையமாக கொண்ட விசேட சுற்றுலா வலயம் அபிவிருத்தி செய்யப்பட உள்ளது. தற்பொழுது அந்த வலயத்துக்குள் முறையற்ற விதத்தில் நிர்மாணிக்கப்படும் ஹோட்டல்கள் மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை கட்டுப்படுத்தி அதன் இயற்கை தன்மையை பாதுகாக்கும் வகையில் ஒழுங்குமுறை கட்டமைப்பு ஒன்றை தயாரிப்பது இதன் நோக்கமாகும். இந்த வலயத்துக்குள் தேயிலை பயிர் செய்கை சார்ந்த சுற்றுலா தொழில் மற்றும் சூழல் சார்ந்த சுற்றுலா நடவடிக்கைகளை மேம்படுத்துவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. அதற்கமைய அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய கூட்டு செயற்பாட்டு குழு ஒன்றை அமைப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டது. கடல்சார் சுற்றுலா மற்றும் பயணிகள் போக்குவரத்து சேவைகளின் கீழான கடல்சார் சுற்றுலா வழித்தடம் குறித்து கலந்துரையாடப்பட்டது. இதன் முதற்கட்டமாக வடக்கு மாகாணத்தின் யாழ்ப்பாணத்தை மையமாக கொண்ட பயணிகள் படகு சேவைகளை ஆரம்பித்து பின்னர் அதனை கொழும்பு மற்றும் காலி வரை விரிவுபடுத்துவதற்கு முன்மொழியப்பட்டது. சினிமா சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது குறித்தும் விசேட கவனம் செலுத்தப்பட்டது. வெளிநாட்டு திரைப்பட குழுவினர் இலங்கைக்குள் படப்பிடிப்புகளை நடத்துவதற்கான அனுமதிகளை பெறுவதில் எதிர்நோக்கும் நடைமுறை சிக்கல்களுக்கு தீர்வுகளை வழங்குவதுடன் ஒரே இடத்தில் அனுமதியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் ஒற்றைச்சாளர முறையை செயற்படுத்துவதன் முன்னேற்றம் குறித்தும் மீளாய்வு செய்யப்பட்டது. ரீபில்டிங் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி செயலணி பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையில் கூடியது. டிட்வா அனைத்து சூழ்நிலையால் சீர்குலைந்துள்ள பொதுமக்களின் வாழ்க்கையை வளமைக்கு கொண்டு வரும் செயல்முறையின் தற்போதைய முன்னேற்றம் குறித்தும் எழுந்துள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு எடுக்கப்பட வேண்டிய அவசர நடவடிக்கைகள் குறித்தும் ஆராய்வதற்காக ரீபில்டிங் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி செயலணி பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் கூடியது. டிட்வா அனைத்து சூழ்நிலையால் சீர்குலைந்த மக்களின் இயல்பு வாழ்க்கையை மீண்டும் வளமைக்கு கொண்டு வரும் செயற்பாட்டில் தொழில்நுட்ப அதிகாரிகளின் பற்றாக்குறையையும் கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு ஒரே நேரத்தில் பல மாவட்டங்களின் நில பரிசோதனைகளை மேற்கொண்டு அறிக்கைகளை வழங்குவதில் எதிர்கொள்ள நேரிட்டுள்ள உத்தியோகத்தர்களின் பற்றாக்குறையும் பலத்த தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கலந்துரையாடப்பட்டது. அதற்கான தீர்வாக தற்போது 125 தொழில்நுட்ப அதிகாரிகள் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் உரிய நிறுவனங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் எனவும் குறிப்பிடப்பட்டது. டிட்வா அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான இழப்பீடு வழங்குதல், முழுமையாக சேதமடைந்த வீடுகளின்
குடியிருப்பாளர்களுக்கு வீடுகளை வழங்குதல் அல்லது வீட்டு உதவிகளை வழங்குதல், புகையிரதம் மற்றும் வீதியோர கால்வாய்கள், பாலங்களை புனரமைத்தல் மற்றும் சேதமடைந்த பாடசாலைகளை புனரமைக்கும் செயல்முறைகள் குறித்தும் ஆராயப்பட்டது. பகுதி அளவில் சேதமடைந்த வீடுகளுக்கு இழப்பீடு வழங்குதல் கணிசமான அளவில் நிறைவடைந்து வருவதாகவும், முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு இழப்பீடு வழங்கும் செயற்பாட்டில் சில மாவட்டங்களில் எழுந்துள்ள பிரச்சினைகளை விரைவாக தீர்ப்பது குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டது. தொடர்வது வெளிநாட்டு செய்தி. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் மிகவும் எளிதாக இருக்கும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே எட்டப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தொடர்ந்து அதன் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் ஆரம்ப கட்டத்தை விடவும் மிகவும் எளிதாக இருக்கும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். பிரான்சில் இடம்பெற்று வரும் G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்றவரை இந்த தகவலை வெளியிட்டார். இந்த அமைதி செயல்முறை தற்போது இரண்டாம் கட்டத்துக்கு நகர்கின்றது. இந்த இரண்டாவது கட்டம் உண்மையில் நமக்கு மிகவும் எளிதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளில் ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்து மிக முக்கிய தொழில்நுட்ப ரீதியிலான விவாதங்கள், சர்வதேச தடைகளால் பாதிக்கப்பட்டுள்ள ஈரானுக்கு வழங்கப்பட வேண்டிய நிதி நிவாரணங்கள், உலகளாவிய எரிசக்தி வர்த்தக பாதையான ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் முழுமையாக திறப்பது குறித்து விரிவான வழிமுறைகள் ஆகிய முக்கிய அம்சங்கள் விவாதிக்கப்பட உள்ளன. அதேவேளையில் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் ஈரானுக்கு அமெரிக்காவின் நிதி வழங்கப்படலாம் என தனது நட்பு நாடுகள் மற்றும் கூட்டணி தரப்பில் இருந்து எழுந்த அச்சங்களையும் விமர்சனங்களையும் அமெரிக்க ஜனாதிபதி நிராகரித்துள்ளார். இந்த ஒப்பந்தத்திற்காக அமெரிக்கா தனது சொந்த பணம் எதனையும் ஈரானில் முதலீடு செய்ய போவதில்லை எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு மாற்றாக போரினால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்காக உருவாக்கப்பட உள்ள $300 பில்லியன் மதிப்புள்ள பிரம்மாண்ட மறுசீரமைப்பு நிதியத்தை வளைகுடா நாடுகளே முழுமையாக நிதியளித்து ஏற்கும் என அரசு அதிகாரிகள் தெளிவுபடுத்தியுள்ளனர். எத்தியோப்பியாவின் வடக்கு அம்ஹாரா பிராந்தியத்தில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் 31 பேர் உயிரிழந்துள்ளனர். எத்தியோப்பியாவின் மோதல்களால் பாதிக்கப்பட்டுள்ள வடக்கு அம்ஹாரா பிராந்தியத்தில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் குறைந்தது 31 பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் பலர் காயமடைந்துள்ளனர். டெஸ்லி பகுதியில் இருந்து தலைநகர் அடிஸ் அபாபா நோக்கி அதிகளவான பயணிகளுடன் பயணித்துக் கொண்டிருந்த பேருந்து இவ்வாறு விபத்துக்குள்ளானது. கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து திடீரென ஓடுதளத்தை விட்டு விலகி அருகில் இருந்த ஆழமான பள்ளத்தாக்கு ஒன்றுக்குள் தலைகீழாக விழுந்து விபத்துக்குள்ளானது. விபத்து நடந்த பகுதியில் முறையான உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் அவசர ஆம்புலன்ஸ் சேவைகள் இல்லாத காரணத்தால் மீட்பு பணிகளில் பெரும் தாமதம் ஏற்பட்டது. ஆம்புலன்ஸ்கள் இல்லாததால் காயமடைந்த மற்றும் உயிருக்கு போராடிய பயணிகள் அனைவரும் சாதாரண பொது வாகனங்கள் மூலமே மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இந்த தாமதமே பலரது உயிரிழப்புக்கு காரணமாக அமைந்ததாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம். Thank you.